காரைக்குடியில் போட்டி. சீமான் இதுவரை போட்டியிட்ட தொகுதிகளவை, வாக்கு சதவீதம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வரும் சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் நிலையில், அவர் இதுவரை எத்தனை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டில் சீமான் பேசி வருகிறார். வரும் சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். அதில் 117 ஆண்கள், 117 பெண்கள் உள்ளனர். தேர்தல் நெருங்க கடந்த ஆண்டு முதலே சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று அவரது கட்சி சார்பில் போட்டியிடும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்துவிட்டார். அந்த வகையில் காரைக்குடியின் சீமான் போட்டியிடுகிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு கடலூர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 12,497 வாக்குகளை பெற்றிருந்தார். அவர் பெற்ற வாக்குகள் சதவீதம் 7.24 ஆகும். அதுபோல திருவெற்றூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் போட்டியிட்டு 48,597 வாக்குகள் பெற்றார். அவரது வாக்கு சதவீதம் 24.43% ஆகும். அதாவது 2ஆம் இடம் பெற்ற அதிமுக வேட்பாளர் கே. குப்பன் பெற்ற வாக்குகள் 50,524 ஆகும். தற்போது 3வது முறையாக காரைக்குடி சட்டசபையில் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி 2010 மே 18ஆம் தேதி மதுரையில் சீமானால் தொடங்கப்பட்டது. இது ஆதித்தனார் நடத்திய நாம் தமிழர் இயக்கம் என்பதன் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் செயல்படுகிறது. இந்த கட்சி தொடர்ந்து வாக்கு வங்கியை வளர்த்து வருகிறது. 2016இல் 1% முதல் 2024இல் 8% வரை உயர்ந்துள்ளது. ஆனால் இதுவரை எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. கடந்த தேர்தலில் முட்டி மோதி 2ஆம் இடம், 3ஆம் இடங்களை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ள நிலையில், கூட்டணி ஏதும் அமைக்காமல் தனது கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. தொண்டர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.